ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஐபிஓ. ஓகே. பிசிசிஎல், பாரத் கோக்கிங் கோல் லிமிடெட். ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேசிக் டீட்டெயில்ஸ் அபவுட் த ஐபிஓ பார்த்துடலாம். ஐபிஓ டேட் வந்து விண்டோ டேட் வந்து 9 ஜனவரி டு 13th ஜனவரி, தட் இஸ் நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். ஓகே. லிஸ்டிங் டேட் வந்து 16th ஜனவரி, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிற டேட்டு. அலாட்மெண்ட் டேட் உங்களுக்கு அலர்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு தெரியிற டேட் வந்து ஜனவரி 14th. ஓகே. உங்களுக்கு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களோட பேன் நம்பர் ஆர் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஐபிஓ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அது ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ இனிஷியலாக அவங்க இஷ்யூ பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 rupees per ஷேர். இப்போ அவங்க இஷ்யூ பண்ணுற ப்ரைஸ் வந்து 23 rupees per ஷேர். ஓகே. நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து எவ்வளோ ஷேர்ஸ் மினிமம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா 600 ஷேர்ஸ். இட் இஸ் ஒன் லாட்டுக்கு வந்து 600 ஷேர்ஸ், அரௌண்ட் 13,800 rupees தேவைப்படும் ஒரு லாட் அப்ளை பண்ணுறதுக்கு. எப்போதுமே ஒரு ஐபிஓ வரும்போது ஃபண்ட் எதுக்காக ரைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம்ல. அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐபிஓ வந்து ஆஃபர் ஃபார் சேல், ஓஎஃப்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களோட ஷேர், அவங்களோட மார்க்கெட் கேப் வந்து ஐபிஓக்கு முன்னாடி 10,711.1 crore. ஓகே. ஸோ இதில் அவங்க 10% வந்து ஷேர்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சேல் பண்ணுறாங்க. அதுதான் வந்து ஆஃபர் ஃபார் சேல். ஸோ அந்த 10% இதில் 10%னா எவ்வளோ? 1071 crore. ஓகே. ஸோ அதனால தான் இஷ்யூ சைஸ் வந்து 1071 crore. அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் அமௌண்ட். இன் டேர்ம்ஸ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 46 crores 57 lakh ஷேர்ஸ். ஓகே. அண்ட் அமௌண்டிங் டு 1071. ஸோ இந்த 47 crore 57 lakhs ஷேர் மல்டிப்ளைட் பை இந்த ப்ரைஸ் 23 போட்டிங்க அப்படின்னா 1071 crore வரும். ஓகே. ஸோ இப்போ வந்து 600 ஷேர்ஸ் நம்ம மினிமம் அப்ளை பண்ணும், அதுக்கு மேலே வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஓகே. அண்ட் எம்ப்ளாயி, சப்போஸ் நீங்கள் வந்து பாரத் கோக்கிங் கோல் எம்ப்ளாயாக இருந்தால் அவங்களுக்கு வந்து 1 rupee டிஸ்கவுண்ட். ஸோ 23 rupeesக்கு பதிலாக 22 rupees வரும். ஓகே. அண்ட் அலாட்மெண்ட் டேட் பார்த்துட்டோம், ஜனவரி 15th. அண்ட் கிரெடிட், அதாவது லிஸ்டிங் டேட் வந்து 16th ஜனவரி. சப்போஸ் உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் ஆச்சு ஜனவரி 14th அப்படின்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகிற டேட் வந்து ஜனவரி 15th. சப்போஸ் உங்களுக்கு அலாட் ஆகல 14th ரீஃபண்ட் டேட்டும் ஜனவரி 15th. பட் விண்டோ வந்து நாளையோட க்ளோஸ் ஆகும். அண்ட் நீங்கள் வந்து ட்ரேடிங் அதில் ஸ்டார்ட் பண்ணுற டேட் வந்து ஜனவரி 16th. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்துட்டு டோட்டலாக வந்து இவ்வளோ ஷேர்ஸில் வந்துட்டு நியர்லி 42% ஆஃப் ஷேர்ஸ் வந்து குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு வந்து அலாட் பண்ணுறாங்க. ஓகே. அண்ட் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் அலாட் பண்ணுறாங்க. என்ஐஏஹெச், ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்க்கு கொஞ்சம் அலாட் பண்ணுறாங்க. அது போக தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கான ஷேர். ஓகே. இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து மினிமம் 1 லாட் சொன்னேன்ல, அதாவது 1 லாட்ல வந்து 600 ஷேர்ஸ். ஸோ எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும்னா 13,800 rupees தேவைப்படும். மேக்ஸிமம் ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு மேக்ஸிமம் ஷேர் வந்து மேக்ஸிமம் லாட்ஸ் வந்து 14 லாட்ஸ் அப்ளை பண்ணலாம், அதுக்கு மேலே அப்ளை பண்ண முடியாது. ஸோ 14 லாட்ஸ்னா 600 மல்டிப்ளைட் பை 14, தட் இஸ் 8,400 ஷேர்ஸ் அப்ளை பண்ணலாம், விச் ரெக்வயர்ஸ் 1.93 lakhs. ஓகே. இது ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு. எஸ்ஹெச்என்ஐனா ஸ்மால் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ், அவங்க வந்து 10 lakhs வரையும், உங்களுக்கு நீங்கள் இங்கே போனீங்கனாலே அதோட எக்ஸ்பிளனேஷன் வரும். 10 lakhs வரையும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 15 லாட். ஓகே. ஸோ 2,07,000 மினிமம். மினிமம் 2,07,000 15 லாட். மேக்ஸிமம் வந்து 72 லாட்ஸ். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு 10 lakhs தாண்டாது. 993,600. பிஹெச்என்ஐனா பிக் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ், அவங்க வந்து மினிமம் வந்து 10 lakhsக்கு மேலே எவ்வளோ வேணாலும் அப்ளை பண்ணலாம். மினிமம் லாட்ஸ் வந்து 73 அப்ளை பண்ணும். ஓகே. ஸோ நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர் கேட்டகரிக்கு மினிமம் 13,800 நீடட். ஓகே. இப்போ இந்த ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆல்ரெடி வந்து பிட்டிங் டேட் முடிஞ்சிருச்சு ஜனவரி 8th. ஓகே. அண்ட் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் போர்ஷன் ஆல்ரெடி அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ அப்படின்னா அந்த 1,071 crore சொன்னான்ல நம்ம, அவங்க இஷ்யூவோட டோட்டல் சைஸ் அதில் வந்து கிட்டத்தட்ட 273 crores வந்து ஆல்ரெடி ஆங்கர் போர்ஷன் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. அவங்களுக்கு லாக்இன் பீரியட் இருக்கு ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்க்கு. அதாவது 50% ஷேர்ஸ் வந்து அவங்க கண்டிப்பாக 30 days ஹோல்டு பண்ணி தான் ஆகணும். அது வந்து February 13th வரையும். ரிமைனிங் ஷேர்ஸ் வந்து 90 days ஹோல்டு பண்ணும். நம்மள மாதிரி வந்து டே 1லே செல் பண்ணிட்டு வெளியே வர முடியாது, 90 days ஹோல்ட் பண்ணும். அது வந்து April 14th வரையும் அவங்களுக்கு டைம் இருக்கு. ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் இந்த
ஐபிஓக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐசி, நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட், இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, இவங்களாம் தான் இவங்களோட ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ். ஓகே, ஸோ இவங்களாம் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ க்ரோர்ஸ் ஒர்த் ஷேர் வாங்கியிருக்காங்க, அந்த டோட்டல் தான் அந்த 273. அண்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே, அதுதான் இங்கே லிஸ்ட். அது இப்போ வந்து 11,87,53,500 வந்து ஆல்ரெடி ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் வாங்கிட்டாங்க. ஓகே, அது வந்து மைனஸ் ஆகிடும். இதில் டோட்டல் இஷ்யூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸில் மைனஸ் ஆகிட்டு மீதி தான் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், எம்ப்ளாயீஸ் அண்ட் கியூஐபிஸ் எல்லாருமே மீதி இருக்கிறது தான் வாங்குவாங்க. ஓகேவா? இப்போ இந்த கம்பெனி பற்றி பேசிக் பார்ப்போம். ஜென்ரலாக வந்து ஒரு ஐபிஓ வந்துச்சுனாலே நம்ம அந்த கம்பெனியோட வெப்சைட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். ஆக்சுவலி பிசிசிஎல் பாரத் கோக்கிங் கோல் லிமிடெட் வந்து ஓன் சப்சிடரி ஆஃப் கோல் இந்தியா. கோல் இந்தியா தான் வந்து லார்ஜஸ்ட் கோல் ப்ரொடியூசர் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். ஸோ பிசிசிஎல்ங்கிறது சப்சிடரி ஆஃப் கோல் இந்தியா. அண்ட் 1972லேருந்து இந்த ஆர்கனைசேஷன் இருக்கு. அண்ட் இட் வாஸ் அவார்டட் மினி ரத்னா ஸ்டேட்டஸ் ஆன் 8th October 2014. இவங்களோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா மைனிங் அண்ட் சப்ளையிங் கோக்கிங் கோல். கோக்கிங் கோல் அப்படின்னா என்னன்னா, கோக்கிங் கோல்ங்கிறது இட் இஸ் அ மெயின் ரா மெட்டீரியல் ஃபார் ஸ்டீல். ஓகே, இதுல மற்ற ப்ராடக்ட்ஸும் இருக்கு இவங்களோடது. அதாவது இது அலாங் வித் கோக்கிங் கோல், நான் கோக்கிங் கோல், வாஷ்ட் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. வாஷ்ட் கோல் என்ன அப்படின்னா, கோலை வந்து அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் ரிமூவ் பண்ணி வர்ற அந்த பை ப்ராடக்ட் தான் வந்து வாஷ்ட் கோல். ஸோ தே ஆர் சப்ளையர்ஸ் ஆஃப் கோக்கிங் கோல், நான் கோக்கிங் கோல் அண்ட் வாஷ்ட் கோல். ஸோ சப்ளைன்னு ஒன்று இருந்ததுன்னா டிமாண்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ கன்சியூம் பண்ண போகிறவங்க யாரு? இவங்களோட கன்சம்ஷன் யார் அப்படின்னா, கன்சியூமர்ஸ் யார் அப்படின்னா, ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அண்ட் பவர் ப்ரொடியூசிங் கம்பெனிஸ். ஓகே, ஸோ கோக்கிங் கோல், நான் கோக்கிங் கோல் அண்ட் வாஷ்ட் கோல். ஓகே, இது வந்து 3 டைப்ஸ் வாஷ்ட் கோக்கிங் கோல். இப்போ இவங்களுக்கு வந்து 32 மைன்ஸ் இருக்கு, கோல் மைன்ஸ் இருக்கு. அதில் 4 வந்து அண்டர் கிரவுண்ட், 26 வந்து ஓப்பன் அண்ட் 2 வந்து மிக்சட். ஓகே, பட் மெயினாக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட மைன்ஸ் எல்லாமே வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஜார்க்கண்டில் தான் இருக்குது. ஓகே, வெஸ்ட் பெங்காலில் வந்து ராணிகஞ்ச் கோல்ஃபீல்ட்னு இருக்குது, ஜார்க்கண்டில் வந்து ஜரியா கோல்ஃபீல்ட்னு இருக்குது. இவங்களோட அந்த ஓப்பன் கேஸ்ட் மைன்ஸில் தான் 97%, 26 ஓப்பன் கேஸ்ட் மைன்ஸ் இருக்குல்ல, அதில் தான் வந்து 97% ஆஃப் த கோக்கிங் கோல் ப்ரொடக்ஷன் இவங்களுக்கு மெயினாக நடக்குது. ஓகே, இவங்களோட ஓவரால் ரெவென்யூ இப்போ வந்து இந்த பிசிசிஎல் கம்பெனியோட ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு ஓவரால் ரெவென்யூ வந்து இப்போ 3 பை ப்ராடக்ட் சொல்லிட்டேன்ல, அவங்களோட அந்த இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்ஸோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா, கோக்கிங் கோலோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஓவரால் ரெவென்யூவில் வந்து 72 to 75% வந்து கோக்கிங் கோல் ப்ரொடக்ஷன் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. நான் கோக்கிங் கோல் ப்ரொடக்ஷன் வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா ரெவென்யூவில் 12 to 15% கான்ட்ரிபியூட் பண்ணுது. வாஷ்ட் கோல் வந்து 10 to 13% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகே, அண்ட் இவங்களோட கன்சியூமர் நம்ம பார்த்தோம்ல, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அண்ட் பவர் செக்டர். ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்கன்னா நியர்லி 78 to 82% யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் பவர் செக்டர் வந்து 13 to 17% வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட ரிசர்வ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 7 கோல் ரிசர்வ்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்கல்ல, நியர்லி 7.9 பில்லியன் டன்ஸ். திஸ் இஸ் ஐ திங்க் டேட்டா ஆஸ் ஆன் 1st April 2024. ஓகே, 7.9 பில்லியன் டன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை, இப்போ எதனால வந்து நமக்கு இது அப்ளை பண்ணும் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு என்ன அனலைஸ் பண்ணணுமா, டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் அனலைஸ் பண்ணும். ஆக்சுவலி இப்போதைக்கு சப்ளை வந்து சர்ப்ளஸ் தான் இருக்கு. ஏன்னா நமக்கு கோக்கிங் கோல் டிமாண்ட் வந்து நியர்லி 67 மில்லியன் மெட்ரிக் டன். ஓகே, பட் ஆனால் நமக்கு சப்ளை வந்து அதை காட்டிலும் கூட தான் இருக்கு. பட் ஆனால் நம்ம வந்து எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுல்ல. ஃபியூச்சர் ஆங்கிளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து மேபி மைன் எக்ஸ்பான்ஷன் நடக்கலாம், இல்லை டிமாண்ட் வந்து ஜாஸ்தி ஆகலாம். ரிஸ்க் சைடு பார்த்தீங்கன்னா 2 ஏரியாஸில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, அதாவது வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஜார்க்கண்ட். அது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து ஒயிட் ஸ்ப்ரெட்டாக இல்லை நமக்கு மைனிங் ஆக்டிவிட்டி. அந்த 2 ஏரியாவில் ஏதாவது ப்ராப்ளம், அந்த ரிசர்வ்ஸில் ப்ராப்ளம் அப்படின்னா அது வந்து ரிஸ்க் ஆகும். ஓகே, இன்னொரு ரிஸ்க் என்ன அப்படின்னா, நம்மளோட கோக்கிங் கோல் வந்து கொஞ்சம் இன்ஃபீரியர் குவாலிட்டி தான் இந்தியாவோட கோக்கிங் கோல். ஏன்னா வந்து அதில் ஆஷ் பர்சன்டேஜே வந்து நியர்லி 18 to 30% ஆஷ் பர்சன்டேஜ் இருக்கு. அதனால அதுலேருந்து வர்ற அந்த கோல் வந்து லோ ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க.
நம்ம ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு ரா மெட்டீரியல் கொடுக்கும்போது அந்த லோ ஸ்ட்ரென்த்துங்கிறது மைனஸ் பாயிண்ட். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம். எந்தெந்த கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா, ரஷ்யா, யூஎஸ்ஏ, கனடா, இன் திஸ் பர்சன்டேஜ் ஓகே இம்போர்ட் பண்ணுறோம். இப்போ பிளெண்ட் பண்ணுவாங்க. பிசிசியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 60-70% அந்த இம்போர்ட் பண்ண கோக்கிங் கோலும் மீதி 30% நம்மளோட டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஆஃப் கோக்கிங் கோலும் பிளெண்ட் பண்ணி தான் வந்து அவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து ஒன் ஆஃப் த ரிஸ்க்காக நான் பார்க்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் கேபிஐன்னு சொல்லுவோம். ஓகே, ஆஸ் ஆன் 31st March 2025 வந்து ஆர்ஓசி வந்து 30.13% இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் வந்து 8.61 இருக்கு. இபிஐடிடிஏ மார்ஜின் வந்து 16.36 இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஓரளவுக்கு ஃபேவரபிளாக தான் இருக்குது வென் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர்ஸ். நீங்கள் வந்து அந்த கம்பெனியோட வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் இருக்கும், அதை வச்சு கூட நீங்கள் அனலைஸ் பண்ணலாம் பேலன்ஸ் ஷீட்டு. அண்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ப்ரீ ஐபிஓ 100% இருந்தது, இப்போ 10% செல் பண்ணுறாங்கல்ல, அதனால போஸ்ட் ஐபிஓ வந்து 90% ஆக போகுது. அண்ட் பி ரேஷியோ கொஞ்சம் ஹையராக இருக்குது 43ன்னு, பட் ஸ்டில் ஓகே தான் என்னை பொறுத்தவரையும். ஓகே, ஏன்னா லாங் ரன்னில் பார்க்கும்போது சொல்கிறேன், லிஸ்டிங் கெயின் அப்படின்னு நான் பார்க்கல, பட் லாங் ரன்னில் பார்க்கும்போது 43ங்கிறது மேபி ஃப்யூச்சரில் வந்து பி ரேஷியோ வந்து சீப்பர் பி ரேஷியோ போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, கேபிஐஸ் பொறுத்தவரையும் நம்ம ஃபினான்ஷியல் கேபிஐஸ் மட்டும் பார்த்தா போதும், ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எஃபிஷியன்சி கேபிஐஸ் அதெல்லாம் வந்து பார்க்க வேணாம். பட் அந்த ரிஸ்கில் வந்து நம்ம ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜென்ரலாக கோல் மைன்ஸில் ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ் பாசிபிலிட்டி இருக்குல்ல. பட் போன 2 ஃபினான்ஷியல் இயரில் ஒரு ஃபேட்டல் ஆக்சிடென்ட் தான் நடந்திருக்கு. பட் இதெல்லாம் வந்து எனிவே இன் ஆல் கோல் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் திஸ் வில் பி த அசோசியேட்டட் ரிஸ்க். ஓகே, ஸோ நீங்கள் இதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட எந்த இதில் டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதில் ஐபிஓன்னு கண்டிப்பாக வந்து ஒரு லிங்க் இருக்கும். அதில் போயிட்டு ஆன்கோயிங் ஐபிஓஸ்னு இருக்கும், அதில் போயிட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து இந்த 13,800 வந்து மினிமம் பேலன்ஸ் இருக்கணும். 14,000 பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா 13,800க்கு அது வந்து ஹோல்டு ஆர் லீன் மார்க் பண்ணிடும். ஓகே, லீன் மார்க் பண்ணிவிட்டு அந்த அலாட்மெண்ட் டேட் ஆகுதுல்ல 14th அன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அலாட்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அலாட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த அமௌண்ட் மைனஸ் ஆகிடும். அலாட் ஆகலை அப்படின்னா அந்த லீன் வந்து ரிலீஸ் ஆகிடும். எப்போ அப்படின்னா நெக்ஸ்ட் டே 15th. இப்போ அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். 16th அன்னைக்கு லிஸ்ட் ஆகும்போது நீங்கள் இதர் லிஸ்டிங் கெயின் இருந்துச்சு அப்படின்னா சேம் டே எக்ஸிட் ஆகிடலாம், இல்லை காஸ்ட் டு காஸ்ட் இருந்தாலும் எக்ஸிட் ஆகிடலாம். இல்லை லிஸ்டிங் கெயின் இல்லை, டிஸ்கவுண்ட்டில் லிஸ்ட் ஆகுது, ப்ரீமியமில் லிஸ்ட் ஆகலை, டிஸ்கவுண்ட்டில் லிஸ்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அக்கார்டிங்லி டிசைட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் லாங் டேர்முக்கு வச்சுக்கிறீங்களா இல்லை எக்ஸிட் ஆகுறீங்களா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, அதர் லிட்டிகேஷன்னா வந்து பிசிசிஎல் நேமில் இருக்கிற கேசஸ் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட் இன்வால்வ் வந்து நியர்லி 5,000 crores ஒர்த் லிட்டிகேஷன் இருக்குது. அதாவது லிட்டிகேஷனால் லா சூட், அப்புறம் வந்து ஜிஎஸ்டி டியூஸ், கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய பே பண்ண வேண்டிய டேக்ஸ், பெண்டிங் டேக்ஸு, ஜிஎஸ்டி, ராயல்ட்டி அமௌண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது டிஸ்பியூட், லா டிஸ்பியூட், ஏதாவது கோர்ட் கேஸ் பெண்டிங் இருக்குது, அப்புறம் எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்க வேண்டிய இது வந்து கோர்ட் கேஸில் ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா, இந்த மாதிரி கிரிமினல் கேசஸ் இந்த மாதிரி இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து 550 to 600 கேசஸ் இருக்கு, அமௌண்ட் இன்வால்விங் அப் டு 5,000 crores. ஓகே, அண்ட் இந்த கம்பெனிக்கு கொஞ்சம் கண்டின்ஜென்ட் லயபிலிட்டிஸும் இருக்குது. கண்டின்ஜென்ட் லயபிலிட்டிஸ்னால் என்னென்னா இப்போ அது வந்து கரண்ட்டாக அது லயபிலிட்டி கிடையாது, அதாவது லோன் கிடையாது. பட் ஃப்யூச்சரில் இது வந்து ஒரு பொட்டென்ஷியலி இட் கேன் பிகம் அ ஃபினான்ஷியல் அப்ளிகேஷன். ஓகே, அதாவது அது லோனாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில், டிபெண்ட்ஸ். ஓகே, மே ஆர் மே நாட் கெட் கன்வெர்டட். அந்த மாதிரி கண்டின்ஜென்ட் லயபிலிட்டிஸும் இருக்குது. ஓகே, நியர்லி 3,500 crores கண்டின்ஜென்ட் லயபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து வெதர் டு கோ ஃபார் திஸ் ஐபிஓ ஆர் நாட் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து அது வந்து பியூர்லி இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் தான். இப்போ லிஸ்டிங் கெயின் வந்ததுன்னா எதுவும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் லிஸ்டிங் டிஸ்கவுண்ட் வருது,
இல்லை காஸ்ட் டு காஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்கள் அதை ஹோல்டு பண்ணுறதா இல்லையாங்கிறது உங்களோட ஓன் பர்சனல் டெசிஷன். ஓகே, இந்த வீடியோ போடுறதுனால நான் வந்து பிசிசிஎல் ஐபிஓக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு மீனிங் கிடையாது. ஓகே, ஜஸ்ட் ஒரு ஐபிஓ வந்துச்சுன்னா எப்படி அனலைஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் வந்து நான் இதை சொல்லியிருக்கேனே ஒழிய திஸ் டசன்ட் இம்ப்ளை தட் ஐ எம் ரெக்கமெண்டிங் எனி இன்வெஸ்டர்ஸ் டு அப்ளை ஃபார் பிசிசிஎல் ஐபிஓ. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லிங்க் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அண்ட் ஏதாவது இந்த ஐபிஓலையோ இல்லை ஜென்ரலாக ஐபிஓவில் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.